உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலமாய் நிலமதில் நடந்தவனே, இடங்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மலர்ந்திட அருள் புரிவார். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு ஞாயிறு பொழுதினிலே வாரத்தின் முதல் நாள் ஆண்டவருக்குரிய நாளிலே ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவரோடு சேர்ந்து அவர் வழியாக தந்தையாம் இறைவனுக்கு பலியொப்பு கொடுக்க கூடியிருக்கின்றோம். நம் மீட்பராம் கிறிஸ்துவுக்காக நமக்கு தந்த மீட்பு என்ற கொடைக்காக வானக தந்தைக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே நாங்கள் ஆரம்பிக்கவிருக்கின்ற இந்த கிழமை முழுவதும் இறைவனுடைய வழிநடத்துதலோடும் இறைவனுடைய அருட்காவலோடும் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ ஆண்டவருடைய ஆசியை வேண்டுவோம். ஒரு கணம் சிரம் தாழ்த்தி நம் சொந்த குறை குற்றங்களை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இறைவன் நம்மை தூய்மையாக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை மோட்ச வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுவோம். அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகின்றவர் நீரே என பெருமை அடையும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியின் சோழமைகள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து, எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவே இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை
வழங்கினார். நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம்மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமைமிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார். அவர் தமது திருநாட்டுக்கு தமது வழக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கின்றார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமுள்ள உண்மை கேட்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதர்களுக்குரிய இயல்பை களைத்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். இவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதைக் கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகின்றீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கின்றீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கின்றது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, இன்று நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த யுகத்திலே, சிறப்பாக இன்றைய நவீன யுகத்திலே, இந்த இலங்கை திருநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமும் யாராவது ஒருவர் நான் உங்கள் உணவு தருகின்றேன் என்று சொன்னால், ஐயா, அந்த உணவை எங்களுக்கு தர அல்லது அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்போம். இந்த நாட்களிலே நமது தேசத்தை பொறுத்தவரையிலே ஒரு தேர்தலுக்காக பலவிதமான முன்னெடுப்புகள் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு காலகட்டம். பல வகையான வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுகின்ற ஒரு காலகட்டம் இது. பலரும் பலதை சொல்லுவார்கள். ஆனால் சுந்தரத்தின் பிற்பாடே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்தது என்ன? சொல்லப்பட்டவை அனைத்தும் நிறைவேற்றப்படவில்லை அல்லது அரைகுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆம், நாங்கள் எல்லோருமே சாதாரணமாக மனிதன் என்ற ரீதியிலே கஷ்டமில்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆசைப்பட்டவர்கள், அதில் தப்பில்லை. நாங்கள் எல்லோருமே எந்தவித சிக்கலும் இல்லாமல் அன்றாடம்
உண்டு அன்றாட மகிழ்ச்சியாக இருக்க முடியுமாயிருந்தால் அத்தகைய நிலைக்கு வழி சமைக்கின்றவர்களை நாம் என்றும் போற்றி புகழ்வது இயல்பு. ஆனால் இந்த யதார்த்தத்தில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் கண்ட அனுபவம் என்ன? இவையெல்லாம் நிலைத்து நிற்பவை அல்ல. இன்றைய இறைவார்த்தை பகுதிகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, இந்த உண்மையை தான் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இன்றைய இறைவார்த்தை பகுதிகள் அனைத்தும் இந்த உலக வாழ்வு ஒரு மாயை, ஆனால் இந்த இவ்வுலக வாழ்க்கையிலே நாங்கள் நிலையானது ஒன்றை தேடிச் செல்ல வேண்டும், அந்த நிலையானதை நாங்கள் இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்ற யதார்த்தத்தை நமக்கு கோடிட்டு காட்டுகின்றது. இன்றைய அல்லேலூயா வார்த்தொலியிலே நாங்கள் பார்த்தோம், மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, கடவுளில் வாயு நின்று வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கின்றான். ஆக இன்றைய உலகிலே நிலையானது எது என்று சொன்னால் அது இறைவனுடைய வார்த்தை. இறைவன் ஒருவரே மாறாதவர். இதை தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலிலே எங்களுக்கு சொல்லப்படுகின்றது, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் கிறிஸ்து. ஆண்டவருடைய வார்த்தைகள் உயிருள்ளது, எங்களை வாழ்விக்க வல்லது. ஆகவே அந்த இறை வார்த்தையிலும் அந்த இறை வார்த்தையாக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவிலும் நாம் நிலையான சொத்தாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை பகுதிகள் எங்களுக்கு சொல்லுகின்றது. முதலாவது இறை வார்த்தை பகுதியில் நாங்கள் பார்க்கின்றோம், இஸ்ராயல் மக்கள் விடுதலை அடைந்து அவர்கள் செல்லுகின்ற அந்த விடுதலையின் பாதையிலே மோய்சனுக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுக்கின்றார்கள். அவர்கள் மோய்சனுக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுக்கின்றார்கள் என்பதை விட இறைவனுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். விடுதலை பயண நூலிலே 3வது புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம், இறைவன் அவர்களுடைய கண்ணீரை கண்டார், அவர்களுடைய குரலை கேட்டார், அவர்களுடைய துன்பங்களை துடைக்க வந்தார். அவ்வாறு தான் இறைவன் அவர்களை மீட்பதற்கு மோய்சனை அனுப்புகின்றார். அற்புதமாக அவர்களை பாதுகாத்து எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து அவர்களை விடுவித்து பாலை நிலத்தினூடாக அவர்களை நடத்தி செல்லுகின்ற பொழுது இந்த மக்கள் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிக்கின்ற பொழுது, கொஞ்சம் துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது பழைய வாழ்க்கை நல்லது என்று நினைத்து அந்த பழைய வாழ்க்கைக்கு போக முற்படுகின்றார்கள். ஆகவே அந்த பழைய வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் செத்து விடுவது நலம் என்று நினைக்கின்றார்கள். ஏதாவது ஒன்று புதிதை காணுகின்ற பொழுது, அந்த புதிலே பல துன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுது பழக்கப்பட்ட பழைய வாழ்க்கை நல்லது என்று நினைக்கின்றார்கள். ஆகவே முணுமுணுக்கின்றார்கள், இறைவனுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். இறைவன் அவர்களை அற்புதமாக மீண்டும் மன்னா மற்றும் காடையின் பறவைகள் வழியாக போஷிப்பதை இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் துன்பங்களை வேதனைகளை அனுபவிக்கின்ற பொழுதே இறைவனுக்கு எதிராக முணுமுணுக்கின்றோம். இறைவன் எங்களை ஒரு புதிய வாழ்வுக்கு இட்டு செல்லுகின்ற பொழுது அந்த புதிய வாழ்விலே சில நெளிவு சுழிவுகளை நாங்கள் அனுபவிக்க நேரிடுகின்ற பொழுது பழைய வாழ்க்கை நல்லது என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இன்று இறைவன் எங்களை புதிய வாழ்வுக்கு அழைக்கின்றார் என்றால் இறைவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார், எங்களை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு தேவை. இன்றைய 3வது இறை வார்த்தை பகுதியாக நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், இறைவன் அற்புதங்களை செய்தார். 5 அப்பங்களையும் 2 மீனையும் எடுத்து 5000 ஆண்களுக்கு உணவு போட்டு அதற்கு பிறகு அதோடு பெண்கள் குழந்தைகள் இதையும் தாண்டி 12 கூடைகளிலே நிரப்பியதன் பிற்பாடு இந்த புதுமையை கண்ட மக்கள் இயேசுவை தேடி போகிறார்கள். இயேசுவை தேடி போகின்றார்கள். ஏன்? இவரோடு இருந்தால் இவர் எங்களுக்கு எப்பொழுதும் சாப்பாடு தருவார், எந்த பசியும் இராது, எந்த பஞ்சமும் இராது, எந்த பட்டினியும் இராது, எந்த தாகமுமே இராது. ஆகவே இவர் எங்களை பார்த்து கொள்ளுவார் என்று நப்பாசையில் அவர்கள் தேடிச் செல்லுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இயேசு அவர்களுக்கு ஆழமான உண்மையை சொல்லுகின்றார்.
நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். அந்த உணவை உங்களுக்கு தருபவர் யார்? மானிட மகன். யாது அந்த உணவு? அதுதான் அவருடைய வார்த்தை. அவர் இயேசு வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை மனுவுருவானார், நம்முடைய கூடாரம் அமைத்து கொண்டார் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆகவே பிரியமான இறை உறவுகளே, அந்த உணவை நாங்கள் அன்றாடம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது இயேசு சொன்ன பதில், கடவுள் அனுப்பியவரை நம்புவது. ஆகவே இயேசுவை நம்புவோம். வார்த்தையாக இருக்கின்ற இயேசுவினுடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வாக்குவோம். அது எங்களுக்கு நிலையான வாழ்வு தரும் என்று உணருவோம். இதைத்தான் பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்லுகின்றார். நாங்கள் இனி புற இனத்தவர்கள் போல் வாழ முடியாது. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டவர்கள். அப்படி என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய நடத்தைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிந்து போன பழைய மனிதருக்குரிய இயல்பை நாங்கள் களைந்து விட வேண்டும். நாங்கள் புதுப்படைப்பாக மாற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த இறை மக்களே, இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டு, அந்த வார்த்தையாகிய இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு அவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து இறைவனுடைய ஆசியை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அந்த இறை தந்தை நம்மை பராமரிப்பார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து வாழ்வோம். ஒருவருக்காக தொடரும் பலியில் மன்றாடுவோமாக. எங்கள் நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். சுயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உன்னதத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் சீர்பட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருச்சுடர் வழிவரும் சிறு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். இறை வார்த்தைக்கு செவி கொடுத்த நாம் அந்த வாழ்வு தரும் ஊற்றாம் இறை வார்த்தையிலிருந்து நாமும் உலகம் நலம் பெற நம் வேண்டுதல்களை ஒப்புக்கொடுப்போம். என்றும் வாழும் இறைவா, உம்முடைய திருவிருந்திலே ஒரே குடும்பமாக பங்கு கொள்ளும் எமது திருச்சபை சமூகம் என்றும் ஒன்றித்து வாழவும்
தங்கள் செயல்களால் இறைவார்த்தையின் ஒளியால் இருளில் வாழும் மக்களை நல் பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு தரும் உணவே இறைவா, அழிந்து போகும் உணவிற்காகவும் உலகத் தேவைகளுக்காகவும் நாங்கள் அதிகம் கவலைப்பட்டு எங்கள் வாழ்க்கையை இழந்து விடாமல் நிலை வாழ்வுக்கான உணவிற்காக வாழ்ந்திட உழைத்திட ஆர்வத்தை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உமது நாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் நேரிய வழியில் மக்களுக்கு பணிபுரிந்து நாட்டினை சீரான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல அருள் புரியும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா, உமது நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமான இந்த அப்பச்சி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இதெங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே,
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் பிஷப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். சிறு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள்
அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களையும் அக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் புனித ஜோசபாஸ் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களையும் மூடப்புற வாக்குமி பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்திலே அவர் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். அன்றாட உணவை எங்களுக்கு தரச் சொல்லி அவரிடம் அன்றாட. நம் ஆண்டவர் நம்மில் அக்கறையுள்ள ஆண்டவர், வாக்கு மாறாத ஆண்டவர், நமக்கு தேவையானவற்றை நாம் கேட்பதற்கு முன்னதாகவே அறிந்து நமக்கு தருபவர். ஆகவே இறைவனில் நம்பிக்கை கொள்வோம், இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொள்வோம், இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டே அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவை போல வாழ அருள் கேட்டு மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருச்சூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் சிறு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப உமது சிறு அவைக்கும் நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்திற்கும் எல்லா உயிர்களுக்கும் உம்முடைய அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்று சொல்லி, தன்னை உண்பவருக்கு பசியே இராது, தன்னுடைய இரத்தத்தை குடிப்பவருக்கு தாகமே இராது என்று சொன்ன நம் ஆண்டவராம் இயேசு, இவரில் நம்பிக்கை கொண்டு இவரில் வாழ்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தேவ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தேவ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் இந்த வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, உமை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா
இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இறையாசிர் பெற சிரம் தாழ்த்தி மன்றாடுவோம். எல்லாம் வெல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை கருணையுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாடும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம்.